எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம காயின்ஸ் எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு குட்டியான பேக் பேக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டர்ன் கட் பண்ணி எடுத்துக்கணும். பேட்டர்னுக்காக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பரில் கீழ்ப்பக்கத்தில் ஒரு 18 சென்டிமீட்டருக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறேன். மேலே வந்து ஒரு 18 சென்டிமீட்டர் அடையாளப்படுத்திக்கோங்க. அடையாளப்படுத்திட்டு அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த லைன் போட்ட இடத்துல இருந்து ஒரு 2 சென்டிமீட்டர் மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 2 சென்டிமீட்டர் மேல் பக்கமாக அடையாளப்படுத்திக்கோங்க. 2 பக்கமுமே 2 சென்டிமீட்டர் அடையாளப்படுத்திட்டோம். இப்போ நம்ம அடையாளப்படுத்தி இருக்கிற அந்த இடத்துல இருந்து உள்பக்கமாக ஒரு 5 சென்டிமீட்டர் 2 பக்கமுமே எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் ஒரு 5 சென்டிமீட்டர் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபக்கத்தில் 5 சென்டிமீட்டர் அடையாளப்படுத்தி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம 5 சென்டிமீட்டர் முடித்த இடத்துலேருந்து மேல் பக்கமாக ஒரு 10 சென்டிமீட்டர் அடையாளப்படுத்திக்கணும். 10 சென்டிமீட்டர் அடையாளப்படுத்தி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கம் 5 சென்டிமீட்டர் முடிச்சிருக்கோம்ல, அந்த இடத்துல இருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் அடையாளப்படுத்தி ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே இந்த 2 லைனையும் ஜாயின் பண்ணி விட்டால் போதும். இது பார்த்திங்கன்னா ஒரு 8 சென்டிமீட்டர் இருக்கும். நம்ம இப்போ ஜாயின் பண்ணி போட்ட லைன் வந்து 8 சென்டிமீட்டர் இருக்குது. இதோட பாதி நம்ம மார்க் பண்ணியிருக்கணும். பாதி வந்து 4 சென்டிமீட்டர், அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பக்கமும் 10 சென்டிமீட்டர் அடையாளப்படுத்தி இருக்கிற இடத்துலையும் பாதியை மார்க் பண்ணிக்கோங்க. பாதிங்கிற போது 5 சென்டிமீட்டர் வரும். நமக்கு 5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 இடத்துல மார்க் பண்ணியிருக்கிறோம். இதை பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச் ஷேப்பில் இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும். வளைச்சி வரைஞ்சிக்கணும். மேல் பக்கமாக ஆர்ச் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. இப்படி வரைஞ்சதுக்கப்புறம் பேட்டர்னை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டர்ன் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபேப்ரிக்கை 2ஆக மடித்து போட்டு மடிச்சிருக்கிற பக்கத்தில் வந்து ஃபேப்ரிக்கை இந்த பேட்டர்ன் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பேட்டர்னோட அளவை வந்து இந்த ஃபேப்ரிக் மேலே இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். சுற்றிலும் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம துணியை 2ஆக தான் மடித்து போட்டிருக்கிறோம். ஸோ இந்த மடிச்சிருக்கிற பக்கத்தில் தான் பேட்டர்ன் வச்சு நம்ம வரைஞ்சிருக்கிறோம். இதை அப்படியே கட் பண்ணி இந்த மாதிரி விரிச்சு எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஷேப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் கேன்வாஸ் பேப்பர் அண்ட் லைனிங் ஃபேப்ரிக் வந்து இதே அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக், இந்த மெயின் ஃபேப்ரிக்கை வந்து நல்ல பக்கம் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேன்வாஸ் பேப்பரோட க்ளூ இருக்கிற பக்கம் வந்து கீழே இருக்கிற மாதிரி வச்சு மீடியம் ஹீட்டில் அயன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து பொருந்திடும். இப்போ பேக் பேக்கோட பின்னாடி இருக்கிறத ஸ்ட்ராப் பண்ணுறதுக்காக 3 பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்தோட அகலமும் பார்த்திங்கன்னா 3 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த சின்ன ஃபேப்ரிக்கோட நீளம் பார்த்திங்கன்னா 8 சென்டிமீட்டர், பாக்கி 2 வந்து 12 சென்டிமீட்டர் நீளம் இருக்குது. இப்போது இதை வந்து 2ஆக மடிச்சு 2 பக்கமும் இந்த மாதிரி ஓரத்தை மடிச்சுக்கோங்க. ஓரத்தை 2 ஓரத்தையும் இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு வாட்டி ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. இப்படி மடித்ததுக்கப்புறம் 2 பக்கமும் தையல் போட்டுக்கணும். அந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 தையல் போட்டதுக்கப்புறம் இதே மாதிரி நம்ம இந்த 3 பீஸையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. மெயின் பீஸ், இந்த மெயின் பீஸில் வந்து இந்த 3ஐயும் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக மேலே இருந்து ஒரு 2.5 சென்டிமீட்டர் அடையாளப்படுத்திக்கலாம். இந்த மெயின் பீஸோட மேல் பக்கத்தில் இருந்து ஒரு 2.5 சென்டிமீட்டர் அடையாளப்படுத்திக்க போகிறோம். இப்படி அடையாளப்படுத்தினதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஸ்ட்ராப்பில் குட்டியாக இருக்கிற ஸ்ட்ராப், அதாவது 8 சென்டிமீட்டர் நீளத்தில் இருக்கிற அந்த ஸ்ட்ராப்பை வந்து எடுத்து 2ஆக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்படி 2ஆக மடித்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு அடையாளப்படுத்தி வச்சுருக்கிறோம் இல்லையா 2.5 சென்டிமீட்டரில், அந்த அடையாளப்படுத்தி வச்சுருக்கிற இடத்துல இந்த ஸ்ட்ராப்பை இந்த மாதிரி வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 12 சென்டிமீட்டரில் 2 ஸ்ட்ராப் இருக்கும். அதில் ஒரு ஸ்ட்ராப்பை இந்த பக்கம் வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராப் வச்சுருக்கோம் இல்லையா, அதோட பக்கத்தில் இந்த ஓரத்தில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக இருக்கிற இந்த ஸ்ட்ராப்பை இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வச்ச ஸ்ட்ராப்போட இந்த பக்கத்தில் வச்சு அதையும் ஒரு வாட்டி பின் பண்ணிக்கோங்க. இப்போ 3ஐயுமே நம்ம பின் பண்ணிட்டோம். பின் பண்ணதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிற 2 ஸ்ட்ராப்போட இன்னொரு ஓரத்தை வந்து இந்த மாதிரி இந்த கார்னரில் வச்சு 2 பக்கமும் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இந்த இடத்த அண்ட் மேலே நம்ம பின் பண்ணி வச்சுருக்கிற இடங்கள் எல்லாம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல தையல் தெரியும். இந்த தையல் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக குட்டியாக ஒரு பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
கட் பண்ணி எடுத்து இதை இந்த மாதிரி ரெண்டாக மடித்து இந்த தையல் தெரியாமல் இருக்கிறதுக்காக இது மேலே வச்சு ஒரு தையல் மேலே கீழே ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டதுக்கப்புறம் சைடில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த ஃபேப்ரிக் எல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜிப் போர்ஷன் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த ஜிப் இருக்கிற பக்கம் ஸ்டிச் பண்ணுறதுக்காக 4 ஃபேப்ரிக் எடுத்துருக்கிறேன். மெயின் ஃபேப்ரிக்கில் 2, லைனிங் ஃபேப்ரிக்கில் 2 அண்ட் ஜிப்பர் 1. இது எல்லாத்தோட அகலமும் 3 சென்டிமீட்டர் இருக்குது அண்ட் நீளம் பார்த்திங்கன்னா 16 சென்டிமீட்டர் இருக்குது. ஒரு மெயின் ஃபேப்ரிக் மேலே இந்த மாதிரி ஜிப்பரை வந்து இப்படி வச்சுக்கோங்க. ஜிப்பரோட அந்த டீத் இருக்கிற பக்கம் கீழே இருக்கிற மாதிரி வச்சதுக்கப்புறம் மேலே வந்து லைனிங் ஃபேப்ரிக்கை வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இப்படி ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு மெயின் பீஸ் எடுத்துக்கோங்க. அதையும் வந்து நல்ல பக்கம் கீழே இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக திருப்பி போட்டுட்டு லைனிங் ஃபேப்ரிக்கை பின்னாடி வச்சுக்கோங்க. இப்படி வச்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இப்படி தான் இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி சைடில் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு ஜிப்பெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. டாப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் இந்த பீஸை நம்ம மெயின் பீஸோட ஜாயின் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக மெயின் பீஸ் எடுத்துக்கோங்க. மெயின் பீஸ் மேலே இந்த ஜிப் இருக்கிற போர்ஷனை வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. நல்ல பக்கம் கீழே இருக்கிற மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. போட்டு இதுக்கு மேலே இந்த லைனிங் ஃபேப்ரிக் வச்சுக்க போகிறோம். லைனிங் பீஸ் இருக்கு இல்லையா, அதை இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் ஒரு பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 லேயர் வந்து வச்சதுக்கப்புறம் ஒரு பின் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணிக்க போகிறோம். ஜிப்பை ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறம் மெயின் பீஸ் மேலே ஜிப் இருக்கிற பக்கம், அதுக்கு மேலே லைனிங் பீஸ், இந்த மாதிரி 3 லேயர் வச்சதுக்கப்புறம் இதையும் பின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பக்கமும் ஒரு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம். 2 பக்கமும் தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டதுக்கப்புறம் துணியை திருப்பி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி திருப்பி எடுத்து போட்டதுக்கப்புறம் லைனிங்கையும் மெயின் பீஸையும், மெயின் ஃபேப்ரிக்கோட அந்த பீஸையும் லைனிங் பீஸையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி சுற்றி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இதை திருப்பிக்கலாம். இதை இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம். திரும்பவும் இப்படி திருப்பி போட்டதுக்கப்புறம் இந்த ஜிப் இருக்கிற பக்கத்தை இந்த மாதிரி 2ஆக மடிச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த ஜிப்பு ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து எண்ட் ஆகிற இடம் வரைக்கும் இந்த மாதிரி பிடிச்சி மடித்து போட்டுக்கோங்க. 2ஆக மடித்து போட்டதுக்கப்புறம் இதோட சென்டரை மார்க் பண்ணிக்கணும். 2 பக்கமுமே இதோட சென்டரை மார்க் பண்ணி அடையாளப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இந்த மெயின் பீஸையும் இந்த மாதிரி நீள வாக்கில் 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடித்து போட்டு இதோட சென்டரையும் மார்க் பண்ணிக்கணும். இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் ஒரு வாட்டி மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த மாதிரி 2ஆக மடித்து போட்டு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம சென்டர் மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த ஜிப் இருக்கு இல்லையா, இந்த பக்கத்தில் இருக்கிற சென்டர் பாயிண்ட்டும் அதே மாதிரி மெயின் பீஸோட சென்டர் பாயிண்ட்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி இப்படி ஜாயின் பண்ணி வச்சு இந்த இடத்துல வந்து ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணதுக்கப்புறம் சுற்றிலும் இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா ஓரத்தையும் அந்த பீஸை, அந்த மெயின் பீஸையும் அதே மாதிரி ஜிப் இருக்கிற பீஸையும் இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சதுக்கப்புறம் பின் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கம்ப்ளீட்டாக நம்ம பின் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இந்த ஸ்ட்ராப் இருக்கிற பக்கம் எடுத்துருக்குறோம். இந்த பக்கத்தையும் அதே மாதிரி 2 சென்டர் பாயிண்ட்டும் மீட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணதுக்கப்புறம் சைடையும் வந்து பின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கிற இடம் எல்லாமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணிட்டோம். நம்ம இப்படி கம்ப்ளீட்டாக சுற்றிலும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. பேக்கை வந்து இந்த மாதிரி திருப்பிக்க போகிறோம். நல்ல பக்கம் வெளியே வர மாதிரி திருப்பிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு மினி பேக் பேக் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நம்ம காயின்ஸ் வேணால் காயின்ஸ் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஹேர் கிளிப்ஸ் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இயர்ஃபோன் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக நம்ம இந்த பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.